முழுசாக சொல்லிடுறேன் மேடம். வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஜஸ்ட் 5-6 நாளில் இவங்க நான் இழுத்துட்டு ஓடி தான் கல்யாணம் பண்ணிட்டு ஊர் போகிற மாதிரி கஷ்டம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வேறு. நான் அவங்க கூட 8 வருஷம் இப்படி இப்போ உங்கள் ஸ்டாண்ட் என்னது? உங்களுக்கு உங்கள் அத்தை பொண்ணுக்கு என்ன? இவங்க பேர் ஏற்றுனதுக்கப்புறம் நான் பேசுனது உண்மை தான். செல்வராஜ் எவ்வளோ பார்த்தோம். இல்லை மேடம், இதே தான் பேரை மோசமாக்கிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க, அதனால நாங்கள் தப்பு பண்ணிடுறோம், நாங்கள் இப்படியே வாழ்ந்துடுறோம்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கு 3 பசங்க இல்லை. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க செல்வராஜ்? மேடம், எங்கள் அத்தை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்க பேர் ஏற்றினாலும் நான் பேசுனது உண்மை தான். அதனால தான் மேற்கொண்ட பார்வை நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன். இப்போ அந்த பொண்ணு வாழ்க்கையை வந்து இவங்க அந்த பொண்ணு பட்ட கஷ்டமும் துயரமும் உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு நான் 2014 அப்புறம் எப்போவுமே போக மாட்டேன், வர மாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் நான் போய் உட்காந்துருந்தேன். நீ வந்தேன், நீ வந்து இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நான் வாழ மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், ஜோசியம் பார்த்தேன். உனக்கு அந்த கிராம வழக்கப்படி உனக்கு அந்த கல்பு கழிக்கிற எல்லா வேலையும் செஞ்சேன். என்னை பிடிச்சி ரோட்டில் பிடிச்சி அடிச்சு உங்கள் ஒரு கிராமத்தை என் ஒரு கிராமத்துக்கு விட்றான்னு தாலியை கழட்டுறேன்ற. தாலியை கட்டுறதே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கழட்டி